உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். தமிழ்நாடு அச்சு ஊடக உரிமை சங்கம் சார்பில் கோவையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தினசரி வார மாத இதழ் பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை, நலவாரி உறுப்பினர் அட்டை, பேருந்து பயண அட்டை மற்றும் முக்கிய செய்திகளை மறுத்தல் தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோவை மாவட்டத்தில் இருந்து வெளிவரும் தினசரி மாத வார இதழ்களுக்கு மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் அவர்கள் அடையாள அட்டை வழங்க மறுத்து வருகிறார்கள். நாங்கள் நேரடியாக பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கை வாட்ஸ்அப் செய்தியாகவும் எதையும் கண்டுகொள்ளவில்லை. மக்கள் செய்தி தொடர்பு அலுவலர் குறிப்பில் இணைக்க மறுப்பதோடு எங்களுக்கு எந்தவிதமான முக்கிய செய்திகள், அரசு நிகழ்வுகளை தர மறுக்கிறார். இது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் புகார் மனு கொடுத்து இன்று மிகப்பெரிய மட்டும்தான் யாரெல்லாம் கை காட்டுறாரோ அவங்களுக்கெல்லாம் நியூஸ் வரும். இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்னால் வனத்துறை அமைச்சர்கள் சார்பாக ட்ரோன் விட்டாங்க. அந்த ட்ரோன் நிகழ்ச்சி சக பத்திரிகையாளர்களால் நம்மளுக்கு தெரியல. எப்போ தெரியுது அப்படின்னா, நிகழ்ச்சி முடிஞ்சு டிஆர்ஓ ஒரு 7 மணிக்கு ஏதோ நியூஸை போட்டுருக்காரு, பத்திரிகை செய்தி பார்த்துக்கங்க அப்படின்னு. இவங்க யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா, அவங்க ஜால்ரா போடுற ஒரு 4 மீடியாக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்கள மட்டும் சிறப்பாக கவனித்து பார்த்துக்கிறாரு. இதை விட இன்னொரு குற்றச்சாட்டு, வடக்கு தாசில்தார் ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் போகும்போது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு டீல் பேசுகிறார். என்ன டீல்னா, செய்திகளை வெளியிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அந்த நிகழ்வை டிஆர்ஓகிட்ட நானும் சக பத்திரிகையாளர் 2 பேரும் சொல்கிறோம். ஐயா, உங்கள் பேரை பயன்படுத்துகிறாரு, அப்போ நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா, செய்திகள் இருட்டடிப்பு நடக்குதா அப்படின்னு கேட்டபோது எந்தவித வாயை திறப்பேன் அமைதியாக இருந்துவிட்டு, அதற்கு பிறகு நான் 2 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாரு, நான் ஒரு இவரை கூப்பிட்டு பேசிட்டேன், தாசில்தாரை கூப்பிட்டு, இனிமேல் அதுபோல் செய்தி வராதுங்கிறார். அப்போ பத்திரிகையாளர்களை லஞ்சம் வாங்கி கொண்டு செய்தியை வெளியிடக்கூடாது என்பது வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. ஏன் நம்மளுக்கெல்லாம் கொடுக்கலைன்னா, நீங்களாம் நேர்மையாக போடுறீங்க செய்திகளை, உள்ளதை உள்ளபடி சொல்லாத, இருட்டடிப்பு செஞ்சால் நீ பத்திரிகையாளர், இல்லைன்னா நீ பத்திரிகையாளர் கிடையாது, நீ போலி பத்திரிகையாளர். இப்போ நிறைய மீடியாக்காரனுங்க மது அருந்தி இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க. அதுலேயும் செய்திகள் வெளியிடுறது இல்லை. மக்களே நிறைய புலம்பும் நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் ஒரிஜினல் பத்திரிகையாளர்கள். யார் செய்தி வெளியிடலையோ அவன் ஒரிஜினல். உண்மை செய்தி வெளியிட்டீங்கன்னா நீ போலி. இது போன்ற நிலை தான் இங்கே இருக்குது. இந்த மாவட்ட ஆட்சியரிடம் கேட்பது, இந்திய அரசாங்கம் கொடுத்த RNI அல்லது PRGI சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? மத்திய அரசின் ஊழியர் நீங்கள், உங்கள் மீது தேச துரோக குற்றச்சாட்டு இதில் எழுப்பலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு. ஒரு மத்திய பத்திரிகையாளர்களை இணைக்க மறுப்பதோடு எங்களுக்கு எந்த விதமான முக்கிய செய்திகள், அரசு நிகழ்வுகளை தர மறுக்கிறார். எனவே தாங்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்று அட்டைகளை எங்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு இவ்வாறு தமிழ்நாடு அச்சு ஊடக உரிமை சங்கம் மாநில தலைவர் திரு குமார் பாபு, மாநில செயலாளர் திரு வேலுமணி மற்றும் நிர்வாகிகளுடன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு ஆட்சியர் அவர்களிடம் நேரடியாக மனுவினை அளித்தார்கள். இதில் இச்சங்கத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.